ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது சினி டாக்கீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இதுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நம்ம பார்க்க போகிற படம் ஃபேமிலி ஸ்விட்ச். இது ரொம்பவே ஃபன்னான படம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ ஹீரோயின் ரொம்பவே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க தான் வாக்கர்ஸ் ஃபேமிலி. இவங்க எதுக்காக டான்ஸ் ஆடுறாங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்க தன்னோட பசங்களை கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனால் அவங்க அம்மா அப்பா கிட்ட எங்களுக்கு ஒர்க் இருக்குது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே சோகமாக சொல்கிறாங்க, நம்ம ஃபேமிலி ரொம்பவே டிஸ்கனெக்டடாக இருக்குன்னு. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு தயாராகிறாங்க. இவ பேர் சிசி. இவ ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவ நேஷ்னல் டீமுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ படத்தில் ஒரு மியூசிக் டீச்சர். ஒரு பேண்டை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு கனவு இருக்குது. இவன் பேர் வயட். இவன் ரொம்பவே புத்திசாலியான பையன். இவனோட படிப்பில் ரொம்பவே அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருந்தா. இவனுக்கும் மிகப்பெரிய கோல் இருக்குது. ஃபேமிலிக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயின் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும். அப்புறம் ஒயட் சொன்ன மாதிரி அந்த பிளானட் ஸ்டேஷனை போய் விசிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் வாக்கர் எனக்கு பேண்ட் ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான மெயின் கோல் இருக்குது. அதாவது சிசிக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகுறதுன்னு ரொம்ப ஆசை. வயட்க்கு ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசை. அவங்க அம்மாவுக்கு கம்பெனியில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு ஒரு கோல் வச்சுருந்தாங்க. மீட்டிங் முடிஞ்சதும் பசங்க ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. இது சிசியோட ஃபுட்பால் மேட்ஸ். அவங்களோட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா சிசி. வயட்டும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். இவன் வயட் கூட எப்பவும் வம்பழுத்துட்ருப்பா. வாக்கர்ஸ் ஃபேமிலினாவே அவனுக்கு பிடிக்காது. இவனுக்காக பயந்துட்டு வயட் எப்போவுமே இப்படி தான் வந்துட்டுருக்கா. இது ஏரியானா வயட்டோட லவர்னு சொல்லலாம். என்னதான் ஒளிஞ்சு வந்தாலும் வயட்டை இந்த டால் பாய் கண்டுபிடிச்சி அவனை அடித்து கீழே தள்ளிடுறா. வயட் பயந்தானா இந்த மாதிரி தான் வந்து பாத்ரூமில் உட்காந்துக்குவான். மிஸ்டர் வாக்கர் ஒரு மியூசிக் டீச்சர். அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தார். அந்த டைம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. பேண்டுக்கு லைவாக மியூசிக் ஷோ பண்ண சான்ஸ் கிடச்சிருக்குன்னு. இங்கே மிஸ்ஸஸ் வாக்கரோட ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் மட்டும் ப்ரெசன்டேஷனை கரெக்டாக முடிச்சிட்டா உங்களை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்னு அவங்க பாஸ் சொல்லிடுறாங்க. இங்கே சிசி ஃபுட்பாலில் ரொம்பவே சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தனால அவங்களோட கோச் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. நாளைக்கு நேஷ்னல் டீமோட ஸ்கவுட் வர போகிறாங்க. உன்னை செலக்ட் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கிளவி பிளானட் ஸ்டேஷன் போகும்போது அதில் ஃப்ரண்டில் நின்றுட்டு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அம்மா அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி பசங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மாதிரியே ஈவினிங் அந்த பிளானட் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து ஃபேமிலிக்குள்ளே ரொம்பவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதாவது அவங்களோட கோல்ஸை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு வேறு சஜஷன் சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஷன் ரூம்குள்ளே போயும் கூட அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் முடியவே இல்லை. அப்பாவும் பையனும் அம்மாவும் பொண்ணும் மாறி மாறி ஆர்குமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. சரி, ஃபைனலாக வாங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லும்போது திரும்பவும் அந்த பாட்டி இவங்களோட மொபைல் ஃபோனை வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்க எல்லாத்தையும் மேரி கிறிஸ்மஸ் சொல்கிறாங்க. அந்த டைம் வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான சக்தி வந்து இந்த டெலஸ்கோப்பை தாக்கி அங்கிருந்து எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. அந்த டெலஸ்கோப்பும் கீழே விழுந்து அதில் இருந்த லென்ஸ் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருது. இந்த இடத்துல நான் ரொம்பவே முக்கியமான ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். இது மூவியோட கடைசியில் சொல்கிறேன். இருந்தால் படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போக போகுது. அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதும் அப்பா பையனாகவும் பையன் அப்பாவாகவும் அம்மா மகளாகவும் மக அம்மாவாகவும் மாறிடுறாங்க. இந்த ஷாக்கை தாங்கிக்க முடியாமல் ஃபேமிலி மொத்தமாக போய் கண்ணாடியில் நின்று பார்க்கும்போது உண்மையாகவே அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஸ்விட்ச் ஆயிடுறாங்க. இதில் காமெடியான விஷயம் என்னென்னா, இந்த குழந்தையோட உடம்புக்குள்ளே அவங்களோட பெட்டாக்குள்ளே வந்துடுது. இது எப்படி சாத்தியம், நம்ம எப்படி உடம்பெல்லாம் ஸ்விட்ச் ஆச்சுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிளானட் ஸ்டேஷனில் ஒரு மின்னல் வந்துச்சு. அதனால தான் அந்த மின்னல் தாக்குனதுனால தான் ஃபேமிலிக்குள்ளே இப்படி ஒரு ஸ்விட்ச் நடந்திருக்கலான்னு நினைக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப்லேயே இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள்னு ஒவ்வொருத்தரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி அது சொதப்பாமல் நம்ம பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னு யோசித்து பார்க்கும்போதும் ஒவ்வொருத்தரும் என்னோட இடத்துலேருந்து ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் புரியும்னு சொல்லி அந்த பிளானட் ஸ்டேஷனில் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த காரணத்தையும் ஃபைனலாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம எல்லோரும் பழையபடி மாறிடுவோன்னு நம்பினாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க தொடர்ந்து. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, சிசிக்கு ஃபுட்பால் மேட்ச் இருந்துச்சு, வாக்கருக்கு அவங்க பேண்டோட ஆடிஷன் இருந்துச்சு, அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு, வயட்டோட ப்ராஜெக்ட்டுக்கு அவனுக்கு இன்டர்வியூ இருந்துச்சு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட பெட் வித்தியாசமாக நடந்துக்கிறத பார்த்து இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கும்போது குழந்தையோட உடம்புல இந்த டாகோட உடம்புல குழந்தையும் ஸ்வெச் ஆகியிருந்தாங்க. அங்கே இருந்து பிக்கிள்ஸ் வெளியே ஒடியார ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருந்து ஆபத்திலிருந்து எப்படியோ தப்பிச்சு அவங்களோட நெய்பர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அவர் அந்த டாகை பத்திரமா பிடிச்சி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. உங்கள் பெட்டுக்கு கண்டிப்பாக கிளாஸ் தேவை, ஏதாச்சும் ஹெல்ப்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் அவங்கக்கிட்ட டாகை ஒப்படைச்சிட்றாரு. ஆனால் அந்த ஃபேமிலிக்கு தான் தெரியும் அது ஒரு குழந்தைன்னு. சரி, ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போகிறதுக்கு முன்னாடி அந்த பிளானட் ஸ்டேஷனுக்கு போய் இந்த விஷயத்தை சரி பண்ணிடலான்னு பார்க்கும்போது அவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு வயட் அவங்க அப்பா உடம்புல இருக்கிறதுனால அவனால் ட்ரைவ் பண்ண முடியல. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த பிளானட் ஸ்டேஷனுக்கு போனாங்க. இதை சரி பண்ண எவ்வளோ நேரம் ஆகுன்னு அவங்க அப்பா கேட்கும்போது குறைஞ்சது 1 வாரம் ஆகும் இதை சரி பண்ணுன்னு அங்கேருந்தவர் சொன்னார். அதனால் பிக்கிள்ஸையும் மைல்ஸையும் அவங்க நெய்பர்கிட்ட விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சமாளித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் வாக்கர் அவங்களோட பொண்ணை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறா. அதாவது பாடி ஸ்விட்ச் ஆனதுனால அவங்களுக்கு அங்கே என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிற இடத்துல ரொம்ப கன்ஃபியூஷனாகவே நடந்துக்கிறாங்க. எல்லாம் அங்கேயும் அவரோட பாஸ் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு ரெடியாங்க, நீங்கள் மட்டும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தா நீ தான் என்னோடய பார்ட்னர்னு சொல்கிறாங்க. அங்கே அவளோட அம்மா அவங்களுக்கு நோட்ஸ் எழுதி தரும்போது தெரியாதனமாக அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் எடுத்து அவள் சாப்பிட்றா. மிஸ்ஸஸ் வாக்கர், நீ வந்து நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும், இந்த எல்லாத்தையும் நான் நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன், அதை மட்டும் பார்த்து கரெக்டாக படிச்சிரு, மீதியை நான் அங்கேருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வயட்டோட அப்பா அவனுக்கு பதிலாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாரு. ரொம்பவே கூலாகவும் ஜாலியாகவும் இருக்கிற வயட்டை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவன் ரொம்ப பயந்தவனாகவும் யார்கிட்டையும் பேசாதவனாகவும் நடந்ததை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. மிஸ்ஸஸ் வாக்கருக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவங்க அம்மா உடம்புல இருக்கிறனால தைரியம் கொடுத்து உன்னால் முடியும் பேசுன்னு சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் சிசி ரொம்பவே சொதப்பிடுறா. அங்கே இருக்க அந்த கிளைண்ட் அவளை பார்த்து சிரிச்சுட்டு, எனக்கு இந்த மாதிரி காமெடிஸ் எல்லாம் பிடிக்காது, இந்த ப்ராஜெக்டை நான் கண்டிப்பாக கேன்சல் தான் பண்ண போகிறேன்னு சொல்லி அங்கிருந்து கோபமாக எந்திரிச்சு போயிட்டாங்க. ப்ராஜெக்ட் கைவிட்டு போகக்கூடாதுன்னு சிசியோட உடம்புல இருக்க அவங்க அம்மா திடீர்னு எந்திரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை கேட்டதும் அங்கிருந்த கிளைண்ட் ஷாக் ஆகி திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஒத்துக்கிறாங்க. அந்த சான்ஸ்லேயும் சிசி அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டது எக்ஸ்பயர் ஆனதுனால அங்கே அவங்களுக்கு வயிறு சரியில்லாமல் சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் கிளைண்ட் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. சிசி அவங்க அம்மாவோட ப்ரெசன்டேஷனை ஃபுல்லாக சொதப்பிடுறாங்க. அடுத்து சிசி அவங்க அம்மாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றா. சிசியோட ஃப்ரெண்டு எதிர்த்து நிற்கிறது அவங்க அம்மான்னு தெரியாமல் சிசி அவங்க அம்மாவை பற்றி சொன்ன விஷயத்தையெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறா. ஸ்கூலில் ஃபுட்பால் மேட்சும் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுது. அதாவது நேஷ்னல் டீம்லேருந்து செலக்ட் பண்ண ஸ்கவுட் டீம் ரெடியாக வந்துடுறாங்க. சிசியோட அம்மாவுக்கு அங்கிருந்த கூட்டத்தை பார்த்ததும் பதட்டமாயிருது. வயட் தன்னோட உடம்புல இருக்கிற அப்பாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி உள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ண தாட்டி விடுறா. ஆனால் வயட்டோட அப்பா அவன் என்ன சொன்னானோ அதுக்கு 100% ஆப்போசிட்டில் பண்ணி அங்கே இருக்க இன்டர்வியூவரை எல்லாத்தையும் சிரிக்க வச்சிட்டு இருந்தார். அவங்க ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறத பார்த்து, நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இந்த வேளையில் ஏரியானா வந்து வயட்டோட அப்பான்னு நினச்சிட்டு வயட்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஒரு பார்ட்டி இருக்கிறதாகவும் அந்த பார்ட்டிக்கு வயட்டை வர சொல்கிறதாகவும் அங்கே சொல்கிறா.
சிசி அவங்க அம்மா உடம்பில் இருக்கிறனால ரொம்பவே நர்வஸ் ஆகி கிரவுண்டிலேருந்து கீழே இறங்கி வந்து கோச் பக்கத்தில் நின்று அங்கே இருந்து பிளேயர்ஸ்க்கு நிறைய கமெண்ட் சொல்லி கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ்க்கு பிளானே சொல்லித்தர்றா. ஒரு முக்கியமான தருணம் வருது. அதாவது சிசியோட அம்மா கோல் அடிக்கிற தருணத்தில் அந்த கோல் கீப்பர் தட்டி விட்டு கீழே விழுந்ததுனால கோலை அடிக்காமல் அவங்க அந்த கோல் கீப்பருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதனால் அந்த சான்ஸை சிசி மிஸ் பண்ணிடுறா. மேட்ச் முடிஞ்சதும் அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே சங்கடப்பட்டு உங்களால தான் இந்த சான்ஸ் எனக்கு போச்சுன்னு அழுதுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. எல்லாரும் அவங்களோட நாளை முடிச்சுட்டு திருப்பி பிளானட் ஸ்டேஷனுக்கு போய் அதை அரேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது அங்கே இருந்த ஒரு லென்ஸ் மிஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வழக்கம் போல் அந்த பாட்டி அவங்கள ட்ராப் பண்ணுறாங்க. அவங்க அப்பா கிட்ட அந்த பார்ட்டியை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அம்மாவும் அப்பாவும் பிளான் பண்ணி பார்ட்டிக்கு போயிடுறாங்க. வீட்டில் அவங்க தனியாக இருக்கும்போது மிஸ்ஸஸ் வாக்கர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி வந்துடுறாங்க. பார்ட்டியில் ஆரியானா இவங்க 2 பேர்த்துக்கும் ஹாய் சொல்லி பேசிகிட்டு இருக்கா. வீட்டில் இருக்கிறது வயட்டும் சிசின்னு தெரியாமல் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ரொம்பவே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணி 2 பேரும் வாக்கரோட ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது வெளியே அனுப்பலன்னு அவங்களுக்கு சமைக்க ரெடி பண்ணுறாங்க. பார்ட்டியில் ஏரியானா வயட்டோட அப்பான்னு தெரியாமல் அவள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சடனாக அவங்க 2 பேரும் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வயட் உடம்பில் இருக்கிற மிஸ்டர் வாக்கர் அதை தடுத்துடுறாரு. அடுத்து பார்ட்டியில் எப்பவும் போல் வயட்கிட்ட பிரச்சனை பண்ணுற அந்த பையன் அங்கே பிரச்சனை பண்ணுறா. ஆனால் அவங்க அப்பா அவனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி பார்ட்டி நம்ம இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு டைம் தான் வரும், நம்ம திருப்பி இந்த வயசில் என்ஜாய் பண்ணுறது எப்போன்னு தெரிலன்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்கே இருக்கிற பார்ட்டி வைபவே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி செம்மையாக டான்ஸ் ஆடி ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. பசங்க அவங்க அப்பா உடம்பில் இருக்கிறது வயட்டுன்னு தெரியாமல் ஏரியானா கிஸ் பண்ண விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லும்போது வயட் ரொம்பவே ஷாக் ஆகுறான். நீங்கள் யாரை கேட்டு இந்த மாதிரி பண்ணீங்க பார்ட்டிக்கு போனீங்கன்னு பசங்க 2 பேரும் அவங்க மேலே கத்துறாங்க. நான் சிசி என்னோடய ட்ரெஸ்ஸிங்கில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடாதீங்க, என்னோடய இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லி ரொம்பவே காமெடியான ஒரு அவுட்ஃபிட்டை போட்டு ஆஃபீஸ்குள்ளே நுழையிறா. அங்கே இருக்கிற எல்லோரும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அவங்கள பார்க்குறாங்க. மட்டும் இல்லாமல் அவங்க டீம்கிட்ட ஒரு புது பிளானையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் மட்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, நம்ம டீமாக சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு புது ஐடியாவை அவங்களுக்குள்ளே சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா ஒத்துக்கிட்டு ஒரு டீமாக செயல்பட்டு இந்த ப்ராஜெக்டையும் ப்ரெசன்டேஷனையும் நம்ம முடிக்கிறேன்னு சொல்லி ஒரு சபதை எடுக்க வைக்கிறாங்க. படத்தில் முக்கியமான நேரத்துக்கு வந்துட்டோம். சிசி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறான்னு அவங்க அம்மா கிட்ட அவங்களோட சார் சொல்லும்போது தான் அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி நினச்சி பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் ஆஃபீஸில் அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு சிசிக்காக லீவ் போடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க தெரிஞ்சதும் சிசியோ அவங்க அம்மாவை மீட் பண்ணி அவங்களுக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வெளியே வந்து ஹக் பண்ணி ரொம்பவே அழுதுறாங்க. சிசியோட அம்மா அங்கே ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி ஆகும்போது அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது வயட்டை காணான்னு சொல்லி மெசேஜ் வந்ததுனால அங்கே இருந்து அவங்க என்னோடய டீம் மீதி இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்கன்னு சிசியும் அவங்க அம்மாவும் அங்கேருந்து அவசரமாக கிளம்பி போயிடுறாங்க. ஆல்ரெடி வயட்டுக்கு கூட்டம்னா ரொம்ப பயம். அதாவது பொது இடத்துல எந்த விஷயத்துக்கும் பயப்படுவான். அதனால் அங்கே இருந்து பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அவங்க அப்பா அவனை கண்டுபிடிச்சி உன்னால் எல்லாமே பண்ண முடியும்னு ரொம்பவே தைரியம் சொல்கிறாரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா அவன் பாத்ரூமில் தான் போய் உட்காந்துக்குவான். அவனுக்கு தேவையான என்கரேஜ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்க அப்பா அவனுக்குள்ளே இருந்த பயத்தை போக்கிடுறாங்க. ஃபேமிலியில் எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வெளியே வந்து ஒன்றா ஆயிடுறாங்க. நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் ஆடிஷனில் வயட் பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. ரொம்ப போரிங்கான பர்ஃபார்மன்ஸாக நினைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலியோட ஹெல்ப்போட அந்த ஸ்டேஜில் வயட் ரொம்பவே தைரியமாக திறமைசாலியாகவும் பாடி அங்கே இருக்க எல்லாரையும் ரொம்பவே டான்ஸ் ஆட வச்சு ரொம்பவே ஃபன்னாக இந்த ஆடிஷனை கொண்டு போயிட்டா. வாக்கர்ஸ் ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டாக இருந்த அந்த பெரிய பையனும் கூட ரசிக்க ஆரம்பித்து அவன் எல்லாத்தையும் மறந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே இருக்க மொத்த ஆடியன்ஸுமே மிஸ்டர் வாக்கரோட பேண்டை என்ஜாய் பண்ணாங்க.
மிஸ்ஸஸ் வாக்கரோட ஆஃபீஸ் மேட்ஸும் இங்கே வந்து ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. அதாவது உங்கள் டீம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம கிளைண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் பிடிச்சிருச்சு. அதனால நீங்கள் எனக்கு பார்ட்னர் ஆயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் ஸ்பார்க் இவர்கிட்ட தான் ஒயட் லென்ஸுக்கு ஆர்டர் கேட்டிருந்தான். ஸ்பார்க்கும் ஒயட் சொன்ன மாதிரியே லென்ஸை செஞ்சு அவங்க ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்றாங்க. அங்கிருந்து நேரம் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் ஒயட்டவே ட்ரைவ் பண்ண சம்மதிக்கிறாங்க. அங்கிருந்து அவங்க பிளானட் ஸ்டேஷன் போகிற வழியில் நிறைய ஃபன்னான விஷயமெல்லாம் நடக்குது. நீங்கள் அதை மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒயட் ஓட்ட தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் இடித்து கடைசியாக காரை கொண்டு வந்து சேர்க்கும்போது கார் போகிறதுக்கே வழி இல்லாமல் டயரெல்லாம் கழண்டு கீழே விழுந்துடுது. திரும்பவும் அந்த கிளவி அவங்கள பிளானட் ஸ்டேஷனுக்கு கரெக்டான நேரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே உள்ளே போகும்போது தவறுதலாக ஒயட் கீழே வழுக்கி விட்டு விழுந்ததில் அந்த லென்ஸு சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுச்சு. அவங்களுக்கு இருந்த கடைசி சான்ஸு இதுதான் சொல்லி ஒயட் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். அதுக்கு அவங்க அம்மா, இது உன்னோட தப்பு எதுவும் இல்லை, பரவாயில்ல போனால் போகட்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் பிக்கிள்ஸ்க்கு எப்படி இந்த லென்ஸ் கிடச்சிங்கிற ட்விஸ்ட் இந்த வீடியோவில் எண்டில் வச்சுருக்க, மறக்காமல் பாருங்கள். அவங்களும் அந்த லென்ஸை ஃபிட் பண்ணி ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. லாஸ்ட் டைம் எப்படி ஒரு மின்னல் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சோ அது திரும்பவும் நடக்குன்னு ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கலை. அங்கிருந்து சோகமாக திருப்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போவும் அந்த பாட்டி சில அட்வைஸ் கொடுக்குது. அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஃபேமிலி ரீயூனியன் ஆகி 4 பேரும் சரி ஒன்றா சேர்ந்து தூங்கலான்னு தூங்குறாங்க. தூங்கி எந்திரிச்சதும் மார்னிங் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. எல்லாரும் பழையபடி அவங்க நிலைமைக்கு மாறிட்டாங்க. அதாவது ஃபேமிலிக்குள்ளே எப்போ சண்டை வந்துச்சோ அவங்க எல்லாருமே ஸ்விட்ச் ஆனாங்க. எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சேர்ந்தப்ப அவங்க எல்லாரும் பழையபடி திரும்பிட்டாங்க. ஒயட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனானோ இல்லையோ ஏரியானா கூட சேர்ந்துட்டா. அவன் நினச்ச மாதிரியே அவனோட ஆசையும் நடந்துருச்சு. அடுத்தது சிசிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. நேஷ்னல் டீம் செலெக்ஷன்ல இருந்து திரும்பவும் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறதாகவும் லெட்டர் வந்துருந்துச்சு. மொத்த ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களோட விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். அது கதையில் இந்த பாட்டி தான் இவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி முடிக்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ட்விஸ்ட்டு தான் இது. அந்த லென்ஸ் கீழே விழுந்து உடையும் போது உங்களோட குழந்தை மைல்ஸ் அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுருந்துருப்பான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.